5,99,000 விலையில ஒரு டன் எடை ஏற்றக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிளை தான் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஆயிலர் நிறுவனம் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டர்போ EV 1000 அப்படிங்கிற மாடல். ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆயிலர் நிறுவனம் இது யாருப்பா புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்தியா முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட ஷோரூம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இவங்க ஒரு இந்தியன் பிராண்டு தான். ஸோ டெல்லியை ஹெட் ஆஃபீஸாக கொண்ட ஒரு இந்தியன் பிராண்டு தான் இவங்க ஆயிலர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இவங்க இதுக்கு முன்னாடி வந்து 3 வீலர்ஸில் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வீலரில் இவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துட்டு இருக்கு. சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடந்த வருடம் ஸ்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வீலரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது 1250 கிலோ பேலோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டன் எடை ஏற்றக்கூடிய அதாவது 1000 கிலோ எடை ஏற்றக்கூடிய டர்போ அப்படிங்கிற மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை அப்படிங்கிறது தான் இப்போ பேசக்கூடிய விஷயமா இருக்கு. இதோட விலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5,99,000 எக்ஸ்ஷோரூம் விலையில ஒரு பேஸ் மாடல் சிட்டி அப்படிங்கிற மாடலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரூ ரேஞ்ச் 140 கிலோமீட்டர். இவங்க கிளைம் பண்ணக்கூடிய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 195 கிலோமீட்டர் பக்கம் ரேஞ்ச் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஹை ஸ்பீட் சார்ஜிங்க்குன்னு ஒரு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் அப்படிங்கிறது அதிகமாகவும் அதில் 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற வகையிலையும் ட்ரூ ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 145 கிலோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பத்தலை அப்படின்னா இன்னும் அதிகமான ரேஞ்ச் போகக்கூடிய மேக்ஸ் அப்படிங்கிற மாடலும் இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ மேக்ஸ் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதிகபட்சமாக 265 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ட்ரூ ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஒரு சிட்டி பயன்பாட்டுக்கான ஒரு பக்காவான வாகனமாக இந்த வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னெல்லாம் மித்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். நீங்கள் டாப் மாடல் அந்த மேக்ஸ் வேரியன்ட் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் 7,20,000 இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கக்கூடிய மாடல் போறீங்க சிசிஎஸோட வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள மாடல் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் 8,20,000 எக்ஸ்ஷோரூம் விலையில இந்த வெஹிக்கிளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ விலை எல்லாமே நான் கிளியராக வந்து சொல்லிட்டேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் கேபின் அப்புறம் பேட்டரி விஷயங்களுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட கேபின் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ பாக்ஸி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிரில் எல்லாம் பிளாக்ல இருக்கிறது இவங்களோட பிராண்டிங்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு MPV மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இந்த வெஹிக்கிளோட அந்த டிசைன் கேபின் டிசைனே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல ஃபாக் லேம்ப் ஆக்சுவலாக கிடையாது, ப்ரொவிஷன் இருக்குது. தேவைன்ற பட்சத்தில் உங்களால் ஃபாக் லேம்ப் வந்து போட்டுக்கவும் முடியும். ஸோ ஃப்ரண்ட்ல இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி உருவாக்குறாங்க. இது ஆக்சுவலாக ஃபைபரு, பட் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு மெட்டலில் இருக்கும். பம்பர் ஆக்சுவலாக ஃபைபர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த கிராஸ் பார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. வைடரான விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், டூயல் வைப்பர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குது. நம்ம அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதான் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். ஆக்சுவலாக நம்ம கூட இங்கே இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிற மாடல் தான். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீல் அப்படிங்கிறது ஒரு R13 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் சிட்டி போறீங்கன்னும் போது R12 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் வந்து 145 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் இருக்கிற வகையிலையும், இதே சிட்டி போறீங்க அப்படின்ற பட்சத்தில் 135 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் இருக்கிற வகையில உருவாக்கியிருக்காங்க. இது நாங்கள் வந்து கேட்டோம், மேக்ஸிமம் 135 145லாம் அண்டர்பில்லி வந்து அடிப்படுமே அப்படின்றது போல கேட்டோம். பட் இது வந்து அடிப்படாது, பேட்டரிஸ் எல்லாமே வந்து ஹை மவுண்டடாக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எங்கேயுமே உங்களுக்கு கீழே தட்டாது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் டெஸ்டிங் ட்ராக்ல இருக்கோம், இங்கே எங்களால் டெஸ்ட் பண்ண முடியல. மேபி ரோட்டில் ஓட்டும் போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே நீங்கள் பார்க்கலாம், பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IP67 ரேட்டிங் இருக்கக்கூடிய பேட்டரி தான். அண்ட் இந்த இது வந்து உங்களுக்கு லேசர் வெல்டிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. சேசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2.5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய சேசி வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேராபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் ரியரில் செமி எலிப்டிக்கல் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 லீஃப் பேராபோலிக்ன்றனால 2 லீஃப் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 7 லீஃப் இருக்கிற வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படியே தொட்டி விஷயத்துக்கு வருவோம். ஸோ சிட்டி மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 7.6 அதாவது நீளம் இருக்கக்கூடிய தொட்டி வந்து இருக்கும். அதே மாதிரி 5 அடி அகலம் இருக்கக்கூடிய தொட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் போறீங்கன்னும் போது 8.3 mm இருக்கக்கூடிய தொட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தொட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிளாட் பெட்டாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இந்த மாதிரி கோச் பாடியாகவும் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிப்பர் பர்பஸ்க்கு டிப்பராகவும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலான் இருக்காங்க. ஒரு 5 விதமான தொட்டி ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைல்
ஸோ எல்இடியில் இருக்கக்கூடிய டைலைட்ஸ் வந்து பொருத்தி இருக்காங்க. ஸோ எல்இடியில் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை மவுண்டட் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைலு. ஆஸ் யூஷுவல் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி விஷயத்துக்கு வருவோம் அண்ட் மோட்டார் விஷயத்தை பார்ப்போம். இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 15.36 கிலோவாட் பேட்டரி பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே ஃபாஸ்ட் சார்ஜ் உள்ள மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 16 கிலோவாட் ஹவர் பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக ரேஞ்ச் போகிற வேரியண்ட்டில் வந்து 19 கிலோவாட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது கொடுக்கக்கூடிய ரேஞ்ச் எல்லாமே நான் இனிஷியலே வந்து சொல்லியிருப்பேன். கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் 120 mm டார்க்கும், ஃபாஸ்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் 125 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே மேக்ஸ் போறீங்கன்ற பட்சத்தில் 145 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பீக் டார்க்கு. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரேஞ்ச், தண்டர், ரெய்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ரேஞ்சுங்கிறது டே டு டே நம்ம லோடு கேரி பண்ணி நார்மல் ரோட்ஸில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில், இதே தண்டருங்கிறது கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும், அதிகமான லோடு ஏற்றுறீங்கன்ற பட்சத்தில் அது. ரெய்னோங்கிறது நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பீக் டார்க் ஒரு மேட்லேருந்து மேலே ஏற்றணும் சடனாக லோடோட அப்படின்னும் போது அந்த ரெய்னோ மோடில் ஷிஃப்ட் பண்ணி பெடல் பண்ணிங்கன்னா ஸோ கிரேடபிலிட்டி இன்னும் அதிகமாக நீங்கள் லோடை வந்து கேரி பண்ணி மேலே ஏற்றலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆயிலர் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட டார்க் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், சிஎன்ஜி, டீசலை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து காமிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா டார்க் வந்து டீசலை காட்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் வந்து பெட்டராக இருக்கிறத நான் ட்ரைவ் பண்ணும்போது என்னால் உணர முடிஞ்சு. வாங்க கேபின்குள்ளே போவோம், கேபின்ல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம கேபினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்ம உள்ளே ஏறி உட்காருவோம். ஆக்சுவலாக டோர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வைடராகவே வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 85 டிகிரியாவது இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். டோரில் வந்து விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ், அந்த ரொட்டேட்டிங் நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் அப்படியே நம்ம உள்ளே போவோம். ஸோ இங்கே ஆக்சுவலாக பிடிச்சி ஏறுறதுக்கு வந்து கிராப் ரயிலும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து சீட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக கேபின் பொறுத்த வரைக்கும் 1+2 எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இதில் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பாருங்கள். டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிளஸ்டர். ஸோ ஒரு சின்ன டிஜிட்டல் கிளஸ்டர் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ரேஞ்சாக இருக்கட்டும், பேட்டரியோட ஹெல்த்தாக இருக்கட்டும், ஈகோ மோட், ஸோ எதில் மோடில் ட்ரைவ் பண்ணுறோம், ஸ்பீடு எல்லாம் தெளிவாக தெரிகிற வகையில் இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் வெஹிக்கிளோட இமேஜஸோட ஆன் ஆகிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 inches இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் தான் அதான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேப் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்க முடியும். இங்கே இடத்துல டம்மிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட், டைப் சிக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் இங்கே வந்து உங்களால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதில் தான் ரைடிங் மோட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோ பாக்ஸு. ஸோ கீ போட்டு லாக் பண்ணிக்க முடியும். இங்கே மொபைல் ஃபோன் வைக்க முடியும். சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான். ஆக்சுவலாக ஸ்டோம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. நிறைய பேனல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இல்லாமல் நிறைய கேப்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. பட் இதை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னே சொல்லுவேன். நல்லாவே வந்து குவாலிட்டியாகவே வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்டோமை காட்டிலும். ஸோ ஸ்டோமோட ஒப்பிடும்போது இந்த வெஹிக்கிள் வந்தீங்க அப்படின்னா நல்லாவே முன்னேறி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆயிலர் மோட்டார்ஸு. ஸோ இதுதான் சீட்டோட கம்ஃபோர்ட்டு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் திருப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குங்க அந்த வெஹிக்கிள் வந்து. நான் ஜஸ்ட்டு இக்னிஷன் தான் ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா லைட் வெயிட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லோடு வைக்கும் போது நம்ம ஈஸியாக அந்த ஸ்டேரிங்கை வந்து திருப்புற மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான். நம்ம பைக்கில் வந்து ஒரு சின்ன ரைடு வந்து ஓட்டி பார்ப்போம். இது வந்து சின்ன ரைடாக தான் இருக்கும். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 4:45 பக்கம் ஆகிடுச்சு. 5 மணியோட இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பி ஆகணும். அதனால் ஒரு சின்ன ரைட் மட்டும் நம்ம ஓட்டி பார்ப்போம். இந்த நீங்கள் பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்க்ளைண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்க்ளைண்டில் ஏறுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே வீலர்ஸ், நம்ம பைக்கில் வந்து ஓட்டி பார்ப்போம். சீட் பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் மறக்காமல் போட்டு ஓட்டுங்க. நிறைய பேர் போடுறதில்ல. போட்டு ஓட்டுறது ரொம்பவே நல்லது.
நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்மலாக இருக்கக்கூடிய டிரைவ் மோடில் தான் வச்சு ஓட்ட போகிறேன். நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், வெறும் டிரைவ் மோடில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து தண்டர் அண்ட் ரெய்னோ மோட்லலாம் வந்து வைக்கல. ஏன்னா வெஹிக்கிளில் லோடுமே கிடையாது, ஜஸ்ட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்றதான் காட்ட போகிறேன். ஸ்டேரிங் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப லைட் வெயிட்டடாகவே இருக்குது. அது மாதிரி சஸ்பென்ஷனும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. மேபி லோடெல்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்க்கணும். நான் இப்போ வந்து ஒரு 12.3 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பில் தான் வந்து ஏற்ற போகிறேன். ஒரு இன்க்ளைண்டாக இருக்கிற ஒரு இதில் தான் வண்டியை வந்து நிறுத்திட்டே நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நிறுத்திடுறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹில் அசிஸ்ட் இருக்குங்க. ஸோ நான் இப்போ பார்க்கலாம், ஃபுல் ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்குறேன். ஈஸியாக கிளைம் பண்ண முடியுது. என்னப்பா வண்டியில் தான் லோடே இல்லையா, இப்போ ஈஸியாக தான் ஏறும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டன் எடையை ஏற்றியுமே நாங்கள் இதில் வந்து ஓட்டியெல்லாம் பார்த்தோம். அந்த ஃபுட்டேஜஸை நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஒரு டன்னோட வண்டி வந்து எந்த லெவலுக்கு ஏறி வருது அப்படிங்கிறது. இப்போ லோடோட இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டன்னுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி அந்த இன்க்ளைண்டாக இருக்கிற இதை நம்ம வந்து கிளைம் பண்ணி பார்ப்போம். வாங்க, ஒரு அப்படியே உட்காருங்க உள்ள. ஸோ ஆக்சுவலாக பார்க்கலாம் நீங்கள், இது வந்து நம்ம வந்து நார்மல் மோடு, ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய மோடில் தான் வச்சு எடுக்கிறோம். ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும், நல்லாவே போகுது. நான் எதுக்கும் ரெய்னோவில் வச்சு ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோமா எப்படி இருக்குன்னு. ஸோ நல்ல டார்க்குங்க. நான் வந்து ரேஞ்சிலே வச்சு இதில் வந்து மேலே ஏற முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 12.3 டிகிரி இருக்கக்கூடியது தான். ஸோ 12.3% இருக்கக்கூடிய ஒரு இன்க்ளைண்டான ஒரு இடம். ஸோ நம்ம அதில் வந்து ஏறுவோம். ஸோ பார்க்கலாம், ஈஸியாகவே வந்து ஏறுறத. ஸோ ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ணுதுங்க. ஜஸ்ட் இதோட டார்க் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நான் இதில் வந்து உங்களுக்கு ஏற்றியே காட்டுறேன். இதில் வந்து இந்த மேடாலெலாம் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு தான் லோடோடு வச்சு நான் உங்களுக்கு இதில் வந்து ஏற்றியே காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏற முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் வாட்டர் வெய்டிங் நீங்கள் அடுத்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஓட்டி நம்ம காமிச்சிருக்கோம். தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் தண்ணியில் ஓட்டினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதுக்கு தான் இதை வந்து காமிச்சிருக்காங்க. IP67 ரேட்டிங் இருக்கக்கூடியதான். அதாவது தாராளமாக பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி பகுதிகளில் ஓட்டினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரீஜன் இருக்குது. நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம இதில் வெறுமனே அப்படியே நம்ம விடுவோம். ஸோ நான் ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கல. ஸோ அப்படியே தான் நம்ம வந்து இறங்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு இதில். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்காமே நம்ம இறங்கி வரோம். ஸோ ரீஜன் இருக்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வண்டி வந்து கீழே இறங்காது. ஸோ உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கிங், அதாவது மோட்டாருக்கான அந்த பிரேக்கிங்கும் நடக்கிறனால கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இறங்கி வரா மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் லோடோட எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம லோடு வச்சு உங்களுக்கு வந்து ஏற்றி காமிச்சோம். ஈஸியாகவே இருக்குது, டார்க் பெட்டராக இருக்குங்கிறனால ரொம்ப பிரச்சனையும் இல்லை. தாராளமாக பார்த்தீங்கன்னா லோடோடலாம் வந்து ஏறுது. ஸோ இது உங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு வந்து ஓட்டி காமிச்சிருக்கேன். மேபி இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஷோரூம்ஸ்க்கு வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வெஹிக்கிளோட ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, வெள்ளூர், ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து இதோட ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டிலையும் இன்னும் கூடிய சீக்கிரம் நிறைய ஷோரூம்ஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் சென்டர்ஸோட தான் அந்த ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. மேபி உங்கள் நியரஸ்ட்டில் ஏதாவது ஷோரூம்ஸ் இருந்தால் அந்த வெஹிக்கிளை போய் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே மெயினாக வாரண்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் 1,25,000 கிலோமீட்டர் வாரண்டியும், பேட்டரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் வாரண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து நான் பண்ணதையும் இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் இல்லை சிட்டிக்குள்ளே உங்கள் பொருட்களை நகர்த்துறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்கான ஒரு வெஹிக்கிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு மேபி ஒரு கொரியர் ஆஃபீஸ் வந்து வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் பயன்படுற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. மோஸ்ட்லி எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது சிட்டி பயன்பாட்டுக்கான ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு சிட்டி பயன்பாட்டுக்கான வெஹிக்கிளாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு மாடல் இருக்கிறனால நீங்கள் கமர்ஷியலாகவும் வெளியில் போய் சார்ஜ் போட்டுக்கவும் முடியும். நீங்கள் நான் தஞ்சாவூரில் இருக்கீங்க,
திருச்சியில் போய் ஒரு பொருட்களை எடுத்துக்கிட்டு வரணும், அங்கே எங்கேயாவது நின்றுச்சுன்னா சார்ஜ் போட முடியுமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க மாடலுமே இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அந்த மாடலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டு வந்து இந்த வெஹிக்கிளை வந்து இந்த வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களோட டே டு டே யூசேஜுக்கு ஆகக்கூடிய செலவை நீங்கள் குறைச்சி லாபத்தை அதிகமாக எடுக்கலாம், உங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தலாம். ஸோ அதனால் டன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.